வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதியில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வினோபா வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 33 லட்சம் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி, மேரி பின்புறம் உள்ள பகுதிகளுக்கு சுமார் 46 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 2 இடங்களிலும் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் மற்றும் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பந்த் போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் நடத்தப் போவதாக அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி பந்த் போராட்டம் இன்று காலை தொடங்கியது. போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் கடலூர், விழுப்புரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு சென்றன. அதேபோன்று நகர பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். பந்த் போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன. ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது. மேலும் பந்த் போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்களை தொழிலதிபர் திரு ரீகன் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர் மற்றும் பரிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களின் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக தொழிலதிபரும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் கிரிக்கெட் கிட் வழங்கினார். மேலும் தொடர்ச்சியாக பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் INTUC தொழிற்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு முழுவதும் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில INTUC தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் மாநில INTUC நிர்வாகிகள், இணைப்பு சங்க நிர்வாகிகள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் வாகன பேரணியாக சென்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் மறியல் செய்து மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடந்த பந்த் போராட்டத்தையொட்டி நடந்த மறியல் போராட்டத்தில் இந்திய கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசை கண்டித்தும் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. புதுச்சேரியில் பந்த் போராட்டமாக நடந்தது. இந்திய கூட்டணி கட்சியினர் அண்ணா சாலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டம் நடத்தினர். இங்கு நடைபெறும் போராட்டத்தில் தொழிற்சங்க தலைவர்கள், இந்திய கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். பேருந்து நிலையம் முன் நடந்த மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, திமுக அமைப்பாளர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் உட்பட 1000 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்று நடந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருமான வரித்துறை ஊழியர்கள் நேற்று உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் இன்று நடக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வட்டத்தின் கீழ் செயல்படும் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் புதுச்சேரி கிளை முழுமையாக பங்கேற்கிறது. அதனை உறுதி செய்யும் வகையில் புதுச்சேரி கிளை ஊழியர்கள் நேற்று உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருமான வரி அலுவலகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி கிளை தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்கினார். கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார். வருமான வரி அதிகாரிகளின் பொது செயலாளர் கண்ணன், புதுச்சேரி கிளை அதிகாரிகளின் செயலாளர் செங்குட்டுவன், மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலைநிறுத்தம் குறித்து விளக்கினர். ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், 18 மாதங்களுக்கு முடக்கப்பட்ட நிலுவை டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கூறியதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி இடையே நிர்வாக ரீதியாக கடந்த சில மாதங்களாக மோதல் போக்கு நிலவி வந்தது. இந்நிலையில் காலியாக உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் பதவிக்கு துணை இயக்குநர் அனந்தலட்சுமி பெயரை முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்துள்ளார். ஆனால் நேற்று மதியம் இயக்குநர் பதவிக்கு அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் செவ்வேல் பெயர் வெளியானது. அதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் இருந்த சபாநாயகர் செல்வத்தை அழைத்து இனி ஒத்து வராது, நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என கூறி மாலையில் நடைபெற்ற கவர்னர் விழாவை புறக்கணித்து வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார். அதிர்ச்சி அடைந்த செல்வம் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் தெரிவித்துவிட்டு முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அமைச்சர் நமச்சிவாயம் கவர்னரை சந்தித்து பேசிவிட்டு பின் முதல்வர் வீட்டிற்கு சென்றார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த செல்வத்துடன் சேர்ந்து முதல்வரை சமாதானப்படுத்தினர். ரங்கசாமி சமாதானம் அடையாததால் இருவரும் விரக்தியுடன் புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனடியாக சட்டப்பேரவையை கூட்ட வலியுறுத்தி கடிதம் அளித்தனர். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் இணையதள தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டார். புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அக்கார்டு ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், செயலர் முத்தம்மா, இயக்குநர் சிவராஜ் மீனா மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருநிலை கல் ஸ்தாபித்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பங்கேற்று சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருநிலை கல் ஸ்தாபித்த விழா நடைபெற்றது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு புதியதாக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து கோயிலில் கருங்கல்லால் ஆன சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய திருநிலை கல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோயில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் அரியாங்குப்பம் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவ விழாவில் பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதியை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூரும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்றிரவு நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருக்கல்யாண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணியளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருளை பெற்றனர்.
கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் நேற்று மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்படுத்துதல் பணி மற்றும் எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் சன்னியாசி குப்பத்திலிருந்து சகடப்பட்டு செல்லும் சாலையை மேம்படுத்துவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 37,33,153 ரூபாய்க்கான பூமி பூஜையும், இதேபோல் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழைய எல் வடிவ வாய்க்காலை சீரமைக்கும் பணிக்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் 25,51,515 ரூபாய்க்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டுமென ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறும்போது, புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை, போனஸ், தனியார் தொழிற்சாலை, சட்டவிரோத ஆலை மூடல்கள், தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் கோரிக்கை, இஎஸ்ஐ, புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள், ஏஎப்டி, சுதேசி பாரதி மேல், பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை. தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை. இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்றது. இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி, வருமானமின்றி வறுமையில் வாடி வருகின்றார்கள். தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும், உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்ததையொட்டி அவருக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்புவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உயிரிழந்த அஜித்குமாருக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுத்தம் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி காவலாளி அஜித்குமாருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதற்கு? உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது. 3 நியமன எம்எல்ஏ கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள். அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும். இதற்கு முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்வரிடம் கொடுக்க இருக்கிறேன். மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றார்.
வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடும் மற்றும் தினந்தோறும் காலை 11 மணிக்கு திருமஞ்சனம் நடக்கிறது. விழாவின் ஒரு பகுதியாக 8ஆம் நாளான நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் உபயதாரர், வாணியர் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாரதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.